ஹலோ, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? இப்போ அரசாங்கங்கள் இலவசங்கள் தருகிறது. அப்படி தராத நாடே உலகத்தில் இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் மக்களுக்கு இலவச சர்வீஸ் செய்து கொண்டு தான் இருக்கிறது. ஆதி காலத்தில் பிரிட்டிஷ்காரன் ஆண்டு கொண்டிருக்கும் போதே நான் பள்ளியில் படித்து கொண்டிருந்தேன். அன்றே மதிய உணவு போட்டார்கள். நானும் அதை உண்டு இருக்கிறேன். 2 நாள் பொறுத்து வீட்டுக்கு பையன் வரவில்லை சாப்பாட்டுக்கு என்று அம்மா சொல்ல, அப்பா என்னை கேள்வி கேட்டார். இந்த மாதிரி மதிய உணவு போடுகிறார்கள், அதை நான் சாப்பிட்டேன், அதனால் வீட்டுக்கு வரவில்லை. ஆனால் அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? அது ஏழை மக்களுக்காக போடுகிறார்கள், அதை நீ உண்ண வேண்டாம், வீட்டுக்கு வந்து விடு என்றார். அப்படி ஒரு காலம். ஆனால் அது போட்டது பிரிட்டிஷ்காரன் ஆண்டுட்டு இருக்கிற நாட்கள். இப்பொழுது காமராஜர் தான் போட்டார், எம்ஜிஆர் தான் போட்டார், இப்போ இருக்கிற தளபதி தான் போட்டார் என்று பிரித்து கொள்கிறார். இது வாழையாகவே இலவச உணவு கொடுக்கப்பட்டு வந்தது. ஆனால் இலவச உணவுகளில் அதிகமாக, நேர்த்தியாக, அதிகமாக, விதவிதமாக, கொஞ்சம் கொஞ்சமாக முட்டையை சேர்க்கிற அளவுக்கு கருணாநிதி வந்தார். இப்பொழுது பள்ளிக்கு வந்தாலும் வராவிட்டாலும் சோறு போடுற காலம் கூட வந்தது. இப்படி பலவித ஆனால் அது காமராஜர் தான் தொடங்கினார் என்று சொல்லாதீர்கள். அது சுத்த போய் பிரிட்டிஷ்கார காலத்திலேயே இருந்திருக்கிறது. இதே மாதிரி வெளிநாட்டில் பார்ப்போம். வெளிநாட்டில் கேள்விப்படும்போது கல்வி முழுமையாக ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நெதர்லாந்து என்ற நாட்டில் எல்லாமே ஃப்ரீ. ஸ்கூலுக்கு வந்தால் போதும். இப்படி இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு சலுகைகள். அமெரிக்காவில் ஸ்கூல் பஸ்ஸு ஃப்ரீயாக நானே பார்த்தேன். ஃப்ரீயாக தான் இட்டுன்னு போகிறார்கள். குழந்தைகளை அழைத்து கொண்டு போகிறார்கள். இங்கே எந்த அரசாங்கமும் பஸ் விட்டு குழந்தைகளை அழைத்து போனதாக சரித்திரமே இல்லை. எப்படி பார்த்தாலும் சரி, இலவசங்கள் என்பது நாட்டுக்கு தேவையானது ஒன்று. அதில் ரிசர்வேஷனும் சேரும். ரிசர்வேஷன் ஏன் சேரும்னா, இந்தியாவில் கேஸ்ட் ஃபீலிங் அதிகம். ஆண்டான் அடிமை என்பது போக கேஸ்ட்டு பாதிப்பு மிகவும். ஒவ்வொரு கேஸ்ட்டும் ஒவ்வொரு தொழில் செய்ய வேண்டும் என்று ஏற்படுத்தியிருக்கார்கள் பாவிகள். என்ன பண்ணுவது? அப்படி தான் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். இப்பொழுது டிஜிட்டல் உலகம் வந்த பிறகாடு இந்த மதிய உணவு பிள்ளைகளுக்கு கிடைத்த பிறகு நிறைய பேர் படித்து விட்டார்கள். இப்பொழுது மாற்றம் தேவை. இப்பொழுது வந்திருக்கும் ஜென்சி மக்கள் இலவசங்கள், ரிசர்வேஷன் கூடாது என்கிறார்கள். அவர்கள் வந்த பாதை மறந்து விட்டார்கள். அவர்களுக்கு தெரியாது எப்படி இந்த சுதந்திரம், இந்த கல்வி ஞானம் அவர்களுக்கு கிடைத்தது என்று அவர்களுக்கு தெரியாது. வந்த பிறகாடு அவர்கள் ரிசர்வேஷனை ஒரு கேவலமாக நினைக்கிறார்கள். ஆனால் அது முற்றிலும் தவறான கொள்கை. ஆடாகப்பட்ட அமெரிக்காவிலே செவ்விந்தியர்களுக்கென்று தனி இடமே ஒதுக்கியிருக்கிறார்கள். அங்கே அமெரிக்க சட்டம் செல்லுபடி ஆகாது. இன்றும் அப்படித்தான் இருக்கிறது. அவர்களுக்கென்று சில தொழில்முறைகளை, இந்த கேம்பிளிங் எல்லாம் ஒதுக்கி இருக்கிறார்கள். இன்றும் அங்கே நடக்கிறது. அங்கே வெள்ளைக்காரன், கருப்புக்காரன் என்ற பாகுபாடு மக்கள் இடையே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதுக்கு இடையில் நாம் கவனமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் உண்மை. ஸோ இலவசங்களை குறை கூறுவர்கள் நாட்டு நலனுக்காக சொல்லவில்லை, சொந்த லாபத்துக்காக ஏதோ பேச வேண்டும் என்று பேசி கதைக்கிறார்கள். அவ்வளோ.